இப்ப இந்த பட்டிமன்றத்துல மகிழ்ச்சியாக வாழ்ந்தது அந்த காலமா இந்த காலமா? இந்த காலம்னு பேச நம்ம விஷயமா வந்திருக்காங்க, பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. அந்த காலம்னு பேச ஒத்த ஆளா சிங்கம் மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்த்து எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். வாங்க ஒருத்தர் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கமுங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்ன தலைப்பு? மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்தது அந்த காலமா இந்த காலமா? அவ்வளவுதானே. இந்த காலத்துல எவனுக்கே இருக்குது மகிழ்ச்சி? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல கம்பு குத்துனாங்க, ராய்கிளறி குந்தாங்க, மஞ்சட்டில சோறாக்குறாங்க, அடுப்புல புகஞ்சாங்க, அப்பளம் சுட்டாங்க, முறுக்கு சுட்டாங்க. இந்த காலத்துல என்ன சொல்லுது? எல்லாம் புருஷ பாக்கெட்ல இருந்து காசை சொல்லுது. அவ்வளவுதான். விடிய காட்டால எந்திரிச்சு பார்த்தா பாக்கெட்ல பணம் இருக்கிறது இல்லை. உண்மைதான். அது எங்க பணம்னு கேட்டா, நீ எங்க போய் குடிச்சிருக்க விழுந்து கிடந்தி அங்க போய் பாருங்க. இதெல்லாம் மகிழ்ச்சியா நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எங்க அப்பத்தான் 13 பிள்ளை பெற்றா. அந்த காலத்தை விவசாயிக்கு வேற எந்த வேலை? பொழுது வரைக்கும் காட்டுல பாட வேண்டியது, பொழுது போன இந்த வேலை. அந்த காலத்துல அதனாலதான் 12 பிள்ளை 13 பிள்ளை பெற்றாங்க. அன்னைக்குதான் புள்ள பேக்கிறது செலவு இல்லை. இன்னைக்கு புள்ள உருவாயிருச்சுன்னு தெரியறதுக்கே 17,000 செலவழிக்க வேண்டியது இருக்கு. எப்படிங்கிறீங்களா? இவனுக்கே நான் 10 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா நம்ம மாசமா இருக்கிறது தெரியும். அப்போ ஒரு நடுப்பா வர புடிச்சுக்கிட்ட இந்த நீங்க அப்பாவாயிட்டீங்க அப்படியா அப்படின்னு இவன் ஒரு கும்பிட்டிய இந்த எதுக்கும் ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி வா போலாம், கரூருக்கு போலாமா? கரூர்ல எல்லாம் சின்ன டாக்டர் இருப்பாங்க, கோயம்புத்தூருக்கு போலாமா? சரி ரைட்டு, கோயம்புத்தூருக்கு ஒரு காரை ரெடி பண்ணி போனை போட்டு ஆஸ்பத்திரிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி விடிய காட்டால வேலை குழப்ப எல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஏறி போனால் அங்கே போனால் மணி 10 ஆகி போயிடுது. அங்கே நர்ஸ் இருந்துக்கிட்டு என்னங்கிறா, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கணும். டோக்கன் ஃபீஸ் 17,000 கட்டணுங்கிறா. சரி கட்டியாச்சு. டாக்டர் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு வரா. ஏன்? அவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே வேலை பார்த்துட்டு பிரைவேட் நர்சிங் ஹோம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த வேலையை முடிச்சுட்டாங்க, இங்கே வரலாம். அவள் 12 மணிக்கு வந்தோடனே பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, டோக்கன் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? அப்படின்னா கட்டியாச்சு மேடம் அப்படின்னோடனே சரி ஓகே மிஸ்டர் குமார் ப்ளீஸ் கம் அப்படின்னா உடனே இழுச்சுக்கிட்டு போய் சொல்லுங்க மேம் அப்படியா, உட்காருங்க அப்படின்பா. உடனே உங்கள் மிஸ்ஸஸை நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கை கொடுப்பான். இவனே எழுச்சிக்கிட்டு தெரியுங்கயா 17,000 போச்சு. அப்பேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 17,000 போச்சு. உழவு ஓட்ட வச்சிருந்த மாட்டை இருந்த காசு போச்சு. இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, உழவு ஓட்ட மாடும் இல்லை, காசும் இல்லை. கொண்டாட்டியை கூட்டி தான் உழவு ஓட்டம். மாசமாக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கே 17,000 செலவு பண்ணிக்கே ஆகணுமா? ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்தா பார்த்தாரா? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டா என்னங்கிறா? நம்மளுக்கு என்ன ஒன்றுமா இல்லை, 14 உருப்படி மாடு கிடக்குது, 14 ஏக்கர் தோட்டம் காடு விளையுதுன்னு சொல்லி கட்டிட்டு வந்து இந்த பிச்சைக்கார நாயி என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேங்கிறாரு. இவனோட குறைச்சா என்ன, மந்திரிக்கு அத்து போட்டு போனா என்ன அப்படிங்கிற இதுல எதிர்த்து வரும் மகிழ்ச்சி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்துல எங்க அப்பத்தா எங்க ஊர்ல இருப்பாங்க ஒரு பெரியம்மா. அவங்க இப்படி நாடியை குடிச்சு பார்த்துட்டு நாடி துடிக்குது, நல்ல நாடி ஓடுது, இப்படிலாம் கல் உண்டான பொம்பெல்லாம் முந்தானிய கையில முடிச்சுட்டு போந்துக்க கூடாதுல, நல்லா ஓடி ஆடி வேலை செய்யணும்னு சொல்லுவா. என்ன வேலை செய்யணும்? குடிகளத்துல போய் தண்ணி கொண்டு வரணும். குடிகளத்துல போய் ஏன் கொண்டு வரணும்? அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய பண்ணையக்காரங்களா இருந்தாலும் குடிகளத்துல போய் தான் தண்ணி கொண்டாந்து சோறாக்கணும், குடிக்கிறதுக்கு வைக்கணும். இப்ப அப்படி இல்லை. மொட்டை மாடியில கருப்பு தேங்க வச்சு எங்கிட்டு திரும்பினாலும் திரும்பிட்டு தண்ணி வருது. அன்னைக்கெல்லாம் வீட்டு வேலை செஞ்சு தண்ணி எடுத்து எல்லா பொம்பளைகளுக்கும் இருக்கு, அப்படி 8 மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்குதா? எல்லாம் குந்தாணியாட்ட உட்காந்து தின்னு விட்டு பெருத்து போய் எல்லாம் பறந்துங்க. இடுப்புல புடமும் நிக்கல, பிள்ளையும் நிக்கல. அந்த காலத்துல எல்லாம் 10 பிள்ளை 13 பிள்ளை பெற்றாங்கன்னா செலவு இல்லை. என்ன செலவு? காக்கவுடைய வெத்தலையும் 5-6 கொட்டை பார்க்க ஒரு பாக்கெட் புகையிலையும் இருந்தா டாக்டர் ஃபீஸ் இல்லை.
ஒரு அரைப்படி விளக்கெண்ணையும் ஒரு படி சுடுதண்ணியும் இருந்தால் மெடிசன் ஃபீஸ் இல்லை. இன்னைக்கு அப்படியா இருக்குது. டாக்டர்கிட்ட 10 நாள் தள்ளி போச்சுன்னு டாக்டர்கிட்ட போனால், ஏங்க உங்கள் மிஸ்ஸஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க, பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது, பெட் ரெஸ்ட்டுங்கிறாங்க. பெட் ரெஸ்ட்னா என்ன? இவரை அப்படியே மண்ணாக்க படுக்க போட்டு அந்த பக்கம் மாமியார் 6 மாமனார் பெற்றவர், இந்த பக்கம் சம்மந்திக்காரி 6 இவ்வளோ பெற்றவர், 2 பேர் அப்பதான் சம்மந்த வெத்தலை வாக்க போட்டு சம்மந்த கிளப்பாளுங்க. கண்ணு பூஸ்ட் குடி, கண்ணு போல்விட்டா குடி, கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும். ஓப்பன் சட்டியோட திங்க ஒட்டக்கம்ப சோட்ட மோடு மறைக்குமா, மூக்கிற பிள்ளைய தாய் மறைப்பாளாம். அப்படி பச்சை புளி தண்ணிய வெங்காயத்தை கடிச்சு குடிச்சிட்டு 10 புள்ள 12 புள்ள பெற்றாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல ஒரு புள்ள பெற்றதுக்கு 1.5 லட்சம் செலவாகுதியா. இதுல எங்கிருந்து வருது மகிழ்ச்சி? ஐயோ அந்த 1.5 லட்சம் காசு வச்சேன்னு கவலையும் துக்கமும் தான் அழைச்சிட்டு அழுகுறியா. அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த காலத்துல பிரசவ வழி தாங்காம பொம்பளை அழுதான். இந்த காலத்துல நல்லா பிடிக்கவாச்சு வாட்டு ஆயா படுத்துவா. அந்த மயக்கம் வந்து குட்டிகளுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. இன்னைக்கு எல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் போச்சு வந்து அடிச்சுட்டு அழுகுறாங்க. அதுதான் இந்த காலம். இதுல எந்த இது மகிழ்ச்சி? அதெல்லாம் போட்டு நடுவரே இந்த வாரத்தை மேக்கப் அப்படியே மேசன் கூட தோத்தி போயிருவியா. எது கூட எத்தனை மேக்கப்பு? 6 பக்கத்துக்கு மேக்கப் பண்றேன். என் பொண்டாட்டி பத்தி என்கிட்ட வந்து சொன்னா, மாமா வீட்டு பண்ணணும் ஒரு 3000 ரூபாய் காசு கொடுக்குறாரு. அன்னைக்கு ஏன் இவ்வளவு பணம்னு கேட்கிறேன். நானும் எல்லாரும் பார்க்கறது அழகா இருக்க வேண்டாமாங்கிறான். கட்டின புருஷனுக்கு நீ அழகா இருந்தா பத்தாடா, கட்டவனுக்கெல்லாம் நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுமா? எதுக்கு இந்த மேக்கப்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் நடுவர்களே. இந்த காலத்துல குமரி பிள்ளைங்க சாக்கெட்ல கடவு நிலவு சங்கடு ஆப்படி ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? ஆர்ப்பாட்டத்துக்கு வைக்கிறாங்க. முதுகத்திலிருந்து நீங்க உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. அப்புறம் இடத்துக்காக வைக்கிறீங்கிறேன். என்னைக்கு இந்த பொம்பளைங்கெல்லாம் அரைப்படி கல்லெடுத்து முதுகுல அப்புனாங்களோ அன்னைக்கே புருஷங்கார கிட்னியில கல்லு வைக்கிறாங்க. எப்படியா வந்துச்சுன்னா மியூச்சுவல் டான்ஸ் வந்துக்கிறாங்க. நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி சாக்கெட்டுல நானாவை கட்டி தொங்க விட்டுருந்தான். அதுல 2 குண்டா கட்டி தொங்க விட்டுருந்தான். அவன் நடக்கும் போது சும்மா முக்கு அது ஆட்டல் படி எனக்குமே இப்படி நானாவை கட்டி தொங்க விட்டுருக்க சாக்கெட்ல கேட்டேன். நீ இப்ப 1000க்கு நாடா வச்ச, நானும் சாக்கெட்டுக்கு நாடா வச்ச, 2க்கு சரியா போச்சுங்கிறான். இது நாடா? இது மகிழ்ச்சியை தருதா நமக்கு? எதுக்குன்னு கேட்கிறேன். இப்படி அதெல்லாம் எப்படி நடுவரவர்களே? இந்த காலத்துல கல்யாணம் எப்படி முடிக்கிறாங்க? அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் எப்படி முடிச்சாங்க? வீட்ட கலையமா, குடிக்கிறது ஓட்ட கலையமா? சோறு இருக்கிற பாப்பான்னு சொன்னதெல்லாம் கேட்பானா, சும்மா இருக்கிற பாப்பா சுருக்கு வச்சு பாப்பானா? அப்படி பத்திரிகையை அடிச்சு நேரில் கொண்டு கொடுக்குறானா, வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பி விடுறியான். என்னால வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாத, நீங்க வந்துடுங்க. அவனும் உடனே அங்க என்ன பண்றியான்? 500 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சு போட்டோ எடுத்து, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல, இந்த 500 ரூபாய் பொய் பணத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் கேட்டுக்கிட்டு. அப்படி இருக்குது இன்னைக்கு மகிழ்ச்சி. அன்னைக்கெல்லாம் பங்காளி வீட்டுக்காரங்க 10 நாளுக்கு முன்னாடியே எல்லாம் வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுல வந்து 4 ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறது. இன்னைக்கு அப்படியா இருக்குது? சொந்த அக்கா தங்கச்சி நாட்டி நங்க வந்தாலே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒத்து மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாம் காசுதான். காசை கொண்டு கொடுத்து மண்டலம் மேக்கப்பு மணவரை சோடிக்கிறது, மத்தக்காடு சோடிக்கிறது, எல்லாம் காசை கொடுத்து அழுக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு பந்தலம் போட்டு கீழே மாட்டை வச்சு விட்டு உட்காந்து பந்தியை வச்சு போட்டு கல்யாணத்தை முடிச்சு கடவுளெல்லாம் மகராக சாப்பிட்டு வாழ்க்கைக்கு போனாங்க. இன்னைக்கு உணவுன்னு சொல்லி பெரிய இலையை விரிச்சு வச்சுட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூனை தான் வைக்கிறேன். அப்படி தொட்டு நல்ல நாளே அவர் 2 போட்டு அவனுக்கு திங்கிறது இல்லை. அப்படியே மூடி வச்சு சுருக்கி போட்டு பழையா. அப்புறம் அன்னைக்கு போய் குழம்பு பேசுறாங்க, இதோட நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு இந்த இடம் அப்படிதான் இருக்கிறாங்க. இதுல எங்க வர மகிழ்ச்சி? இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம். என்னைக்கா இருந்தாலும் அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல இருக்கிற மாறினா தான் மகிழ்ச்சியை வைக்க முடியும். இல்லைன்னா மகிழ்ச்சியோட இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் முடியும்னு சொல்லிட்டு என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.